அண்ணா நீங்களும் என் கூட இருங்கண்ணே, அப்பதான் நல்லா இருக்கும். வருவேன், தினமும் வருவேன், வந்து தலையை காட்டுவேன், சில விஷயத்துல தான் கலந்துப்பேன். ஆனா முழுசா இந்த பிசினஸை நீ தான் பாத்துக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா ஆபீஸே வரமாட்டீங்க போல இருக்கு. இல்ல வருவேன்ப்பா. அப்படி ஒரு வேலை வரலன்னு வையே, 4 மூட்டை அரிசி ஆர்டர் பண்ண டக்குன்னு வந்து நிப்பா மாப்பிள. சுமார் மாமா. சரிப்பா, நீ வேலையை ஆரம்பி, நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. தாத்தா, நீங்க நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கடைசி காலத்துல செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் நீங்க நிச்சயமா சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பீங்க. நீங்க ஆசைப்பட்டபடி நாங்க எம்டி சீட்ல உட்காந்துட்டோம். எங்களுக்கு ஏன் இந்த பரிச்சு வச்சீங்கன்னு எனக்கு தெரியல. பணம் வந்தா நாங்க கெட்டவங்களா, சபல புத்தி உள்ளவங்களா, பணத்தாசை பிடிச்ச பேயா மாயிடுவோன்னு நீங்க நினைச்சு இந்த உயிரை எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க எங்களை டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா பணம் என்னைக்குமே நல்லவங்களை மாத்தாது தாத்தா. நீங்க வேணா இந்த போட்டோல இருந்து பாருங்க. நானும் என் உயிருக்கு உயிரான தம்பி சங்கரும் இந்த 6 மாசத்துல ஒழுக்கமானவங்களா நடந்து இந்த சொத்தை நீங்க எழுதின உயில் மாதிரியே அப்படியே ஒப்படைச்சிடறோம். பணத்துக்கு அடிமையாக மாட்டோம், வழி தவறி போக மாட்டோம். இது உறுதி தாத்தா. சரிப்பா, நான் வரட்டுமா? சரிண்ணே. சங்கர், மாப்பிள்ளையோட வாழ்க்கையில தாத்தா குத்து விளக்கு ஏற்றி வச்சிருக்காரு. உன்னோட வாழ்க்கையில சீரியல் செட்டே போட்டு வச்சிருக்காரு. அதனால முறையா தாத்தாவை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்பா. சரி மாமா. வரேன்ப்பா. வாங்க. ஆமா. என்ன கிழவா ஸ்டைலா போஸ் கொடுக்குற? உனக்கெல்லாம் ஒரு மாலை. ஏன் சுந்தரலிங்கம், உனக்கெல்லாம் மரியாதை மாலை. இன்னைக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு சேரை கொடுத்துட்டா நீ செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுவேனா? இல்ல நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் விளையாடுமா? எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? தூங்க முடியாம அவஸ்தைப்பட்டிருக்க தெரியுமா? எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி இருக்க. நாயாட்டம் ஓடி இருக்க. நாயாட்டம் ஓடி இருக்கா. செத்து இல்லாம நினைச்சிருக்கேன். என்ன நினைச்சு எழுதிருக்கேன்? என் அக்காங்களை நினைச்சு எழுதிருக்கேன். ஒரு நாள் நிம்மதியா தூங்கி இருப்பானா? இதெல்லாம் இந்த ஜென்மத்துல மறக்க முடியுமா? இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாதா நீ செஞ்ச துரோகத்தெல்லாம்?
மன்னிப்பே கிடையாதுடா. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? உன் சொத்தை ஒண்ணு இல்லாம நான் அழிக்கிறேன்டா. ஒண்ணு இல்லாம நான் அழிக்கிறேன். சுந்தரலிங்கம் தெரிஞ்சோ தெரியாமையோ அக்னி குஞ்ச மரத்துக்குள்ள இருக்கிற ஓட்டக்குள்ள போட்டுட்டடா. அது என்ன பண்ண போகுது தெரியுமா? காடை பத்திக்கிட்டு எரிய போகுது பார். காடை பத்திக்கிட்டு எரிய போகுது. அந்த காட்டு தீயை எவனாலும் அழிக்க முடியாதா? எவனாலும் அழிக்க முடியாது. சுந்தரலிங்கம் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இந்த சங்கரோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க போற. உன் சொத்து என் கைக்கு வந்துடுச்சுல்ல, இனிமே யாரு கைக்கு அது போகாது. 6 மாசம் கழிச்சு இன்னொரு உயில, இந்த 2வது உயிலு 3வது உயிலு 4வது உயிலு எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு உடம்புக்குள்ள ஒரே ஒரு உயிரோ அதே மாதிரி உன்னோட உயிரை ஒண்ணுதான். அதுவும் இப்ப என்கிட்ட வந்துருச்சு. உன் சொத்து என்கிட்ட வந்துருச்சு. இதோட உன் சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. இதோட முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துல நீ எனக்கு கத்து கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரே ஒரு விஷயம்தான். நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாது. ஆனா கெட்டவனா இருந்தா இந்த உலகத்தையே வளைச்சு போட்டலான்னு எனக்கு கத்து கொடுத்த. அது ஒண்ணு போது எனக்கு. அதே வழியில போய் ஆஸ்தி முழுக்க நான் அழிச்சு காட்டுறேன். போதுமா? இபார் உன்னோட ஆட்டம் க்ளோஸ். இனிமேல் தான் இந்த சங்கரோட ஆட்டம் ஆரம்பம். பார்க்கலாம் இந்த சங்கரா இல்ல உன் உயிலான. உயில எழுதுறானா? உயில அம்மா வணக்கம்மா. ஏய் கனகா வா உட்காரு. உங்க முன்னாடி எப்படிமா? அட பரவாயில்ல உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? மாமூல் வாழ்க்கை நல்லா இருக்குமா? என்ன திடீர்னு என்ன பார்க்க காஞ்சிபுரம் வந்திருக்க? அம்மா இன்னைக்கு ஆஃப் டியூட்டி. உங்களை பார்த்து நாளாச்சா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க ஃப்ரூட்ஸ். ஐயோ என்ன இது ஃபார்மாலிட்டிஸ்? என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? ஐயா யார் காசு கொடுத்து வாங்கினா? இந்த கனகா கிட்ட அதெல்லாம் நடக்குமா? அது வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பழவண்டி இருக்குல்ல, உங்களை பார்க்க போறேன்னு சொன்னேன். உடனே பழம் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டாமா. டியூட்டில இல்லனா கூட என் மானத்தை வாங்குறியே. அம்மா இது என் கடமை இல்லையாமா? என்னது? இல்லம்மா, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றது என் கடமைன்னு சொன்னமா. அம்மா இப்பதான் உங்க மேல இருக்கிற சஸ்பெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆகி கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இன்னும் ஏமா சென்னை டியூட்டில ஜாயின் பண்ணாம இருக்கீங்க? அது என் ஆள் இங்க காஞ்சிபுரத்துல இருக்கும்போது நான் எதுக்கு சென்னைக்கு வரணும்? நானும் இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாமா? அப்ப ஏன் கதிமா? முடிஞ்சா நீயும் இங்க வந்துரு. உடனே அதுக்கான வேலையில இறங்கிடுறமா. இத பாரு கனகா, ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அப்போ கவிதம்மா இருக்கிற இடம் தான் கனகாவுக்கு காவல் நிலையம். அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சுந்தரலிங்க கிழவன்ல சாகும்போது என்னெல்லாம் வில்லங்கம் பண்ணிட்டு போயிருக்கான். அவன் எல்லாம் உருப்பிடுவானாமா? ஏய் செத்து போனவங்கள பத்தி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஐயோ சொல்றத முழுசா கேளுங்கம்மா. கிழவன் அவன் சொத்து எல்லாத்தையும் சங்கர் பேருக்கு எழுதி வச்சுட்டாமா. என்னது? ஆமாமா, ஆபீஸ் சொத்து எல்லாத்தையும் சங்கர் பேருக்கும் ராஜா பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. 6 மாசத்துக்கு அவங்க தான் பாத்துக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு உயிலாம். அந்த வீணா போன சுந்தரலிங்கம், நாசமா போன அந்த கிழவன் அப்படியே செஞ்சுட்டு போனா. பாத்தீங்களாமா? இப்ப நீங்களே திட்டுறீங்க பாத்தீங்களா? அந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா? சாவ பக்கத்துல பார்த்ததும் மரம் கழண்டு போச்சா? போயும் சங்கருக்கா சொத்தை எழுதி வைப்பா. சரியான கிழவன். அம்மா
நல்ல வாயன் சம்பாதிக்கிறத நார வாயன் செலவு பண்றான்னு சமீபத்துல தான் ஒரு பாட்டே வந்திருக்கு. அந்த பாட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரேமா. ச்சே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது. அவன் சாகுறப்போ நான் பக்கத்துல தானே இருந்தேன். அடிக்கடி என்ன பேத்தி மாதிரின்னு சொல்லுவான். சொந்த பேத்திக்க வெறுங்கைதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரேகாவுக்கு சொத்துல நயா பைசா கூட இல்லம்மா. ச்சே, அந்த கிழவன் பண்ணது ரொம்ப ஷாக்கா இருக்கு. அம்மா, நம்ம 2 பேரும் சும்மா வெட்டியா தானே இருக்கோம். நம்ம பேருக்கு எழுதி வச்சிருக்கலாம்ல. நாம எவ்வளவு பத்திரமா அதுல இருந்து நயா பைசா கூட தொடாம எப்படி கட்டி காப்பாத்தி இருப்போம். இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பார்த்தேன். நம்ம கையில சொத்தை கொடுத்திருந்தா அவர் ஆவி மேல போய் சேரதுக்குள்ள நாம சொத்தை சுருட்டிக்கிட்டு 2 பேரும் ஓடி போயிருப்போம்ல. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? சும்மா விடுங்கம்மா. நமக்குள்ள என்ன? உங்க வண்டவாளம் எனக்கு தெரியும், ஏன் தண்டவாளம் உங்களுக்கு தெரியும். ஏய், அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இங்க பாரு, சங்கர் ராஜா 2 பேரும் நமக்கு பரம எதிரிங்க. இப்போ அவங்க கையில பணம் சொத்து போயிடுச்சு. அதனால நம்மள பழி வாங்கணும் தான் நினைப்பாங்க. நாம இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கும் அந்த சங்கர் மேல ஒரு கண்ணை வைக்கணும். அந்த சங்கர் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணுமா. பையன் நல்ல ஸ்மார்ட்டா அழகா இருக்கான்லம்மா. சீ, பிச்சி விடுவன் பிச்சி. உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? நான் வைக்க சொன்னது வேற கண்ணு. அவனை வாட்ச் பண்ணணும். அவனால நமக்கு பிரச்சனை வரலாம். அம்மா, கூடி சீக்கிரம் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணுங்கம்மா. பணமா போலீஸா, பண பலமா போலீஸ் பலமா, 2ல ஒரு கை பாத்துரலாமா. கரெக்ட், அதுதான் கரெக்ட். மறுபடியும் நான் யூனிஃபார்ம் போடுறதுக்கு நேரம் வந்தாச்சு. எஸ் மேடம். சரி, நீ இரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். ஐயோ, நீங்க இருங்கம்மா, நான் போய் போட்டுட்டு வரேன். அத்தை, இந்த பூவை தலையில வச்சு விடுங்க. உன் புருஷன் எதுக்கு இருக்கான்? அவனுக்கு இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வைமா. அவர் உள்ள ஏற்கனவே ட்ரைனிங்ல தான் இருக்காரு அத்தை. என்ன பண்ணிட்டு இருக்கான்? உள்ள அவரு புடவை மடிக்க கத்துக்கிட்டு இருக்காரு. அடிப்பாவி, என் முன்னாடியே தைரியமா சொல்றியா? அத்தை, நான் அவரை மடிக்க சொன்னேன். அவர்தான் புடவையெல்லாம் கலைஞ்சு கிடக்குதுன்னு அவரே ஆசையா மடிச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டா என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாராம். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. இது வரைக்கும் அவன் ஷர்ட் பேண்ட் கூட ஒரு நாள் கூட மடிச்சது இல்லம்மா. இப்ப என்னடானா உன் சேலையை மடிக்கிறானா? சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். ஐயோ அத்தை அத்தை அத்தை, வேணாம் அத்தை. ஒரு தாய் பார்க்க கூடாத காட்சி அதெல்லாம். பாத்தீங்கன்னா அப்புறம் என்னதான் திட்டுவீங்க. இருடி, நான் போய் பாக்குறதுல என்ன இருக்கு? நான் போய் பாக்குறேன். ஐயோ அத்தை அத்தை அத்தை, இதையும் பலகீனமானவங்கள அந்த காட்சியை பார்க்க கூடாது அத்தை. ஏய், நீ விடுறி, நான் போய் ஐயோ பாத்துட்டு அத்தை. வரேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க. மாதவா, என்னடா கோலம் இது? என்னடா இது? ஐயோ, ஏமா நீ ஏமா உள்ள வந்த? ஏண்டா, நான் இதுக்காக உன்னை பெத்தேன்? பார்க்க கூடாத காட்சியெல்லாம் பார்க்க வைக்கிறியேடா. நீ ஏமா உள்ள வந்த? மாதவன் ஒரு மனஸ்தன் ரொம்ப வருஷமா இந்த வீட்டுல குடியிருந்தான். அவனை காணோம். அவனை தேடி வந்தேன். தப்புதாப்பா, மன்னிச்சிரு. சோமா மா 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 மா, ஏய், நான் பேசாம சொல்றதை இருடா, கேளுமா. பொய் சொல்லாத. ஆமா, அத்தை, சொல்றேன். நான் சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? என்ன இங்க ஒரே கலாட்டாவா இருக்கு? பாருமா மாதவனே. தங்கச்சி கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னன்னா எதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது? அது ஒண்ணு இல்லடா. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அதானே சொல்றேன். இந்த பஞ்ச் டைலாக அப்பப்போ உன் வயல நீயே சொல்லிட்டாதான் மா, உண்டு. நீ சும்மா இருமா. அது நீ ஒண்ணு இல்ல சொல்லல. திவ்யா. எல்லாரும் குடும்பத்தோட வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பாண்டிச்சேரிக்கு இல்லனா மகாபலிபுரத்துக்கு குடும்பத்தோட போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். பேச்ச மாட்டாத மாதவா, பேச்ச ஆமா பேச்ச ஆமா மாத்தற. கரெக்ட்மா. இப்பதான் சம்மர் டைம் வேற வந்திருக்கேம்மா. அண்ணனே ஊட்டிக்கு போலானே. மா கேக்குறல அவதான். ஊட்டிக்கு போலாம். ஊட்டிக்கு போலாமா? சரி சரி சரி,
என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்ன நீ எங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா போலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல உன் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல திவ்யாவை கொண்டு போய் அவ புருஷ வீட்டுல விடணும். என்னையோட அவங்க மாமியார் சுந்தரி கொடுத்த கெடு முடிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்காது? அவங்க எப்ப வேணா இங்க வரலாம். இந்த வந்துட்டேன். மருமோளே, எல்லாரும் என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிய போல இருக்கு. அப்ப பார்த்து நான் உள்ள நுழைஞ்சிட்டேன் பாத்தியலா? அப்ப எனக்கு 100 ஆயுசுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுந்தரி, எல்லாரும் குடும்பத்தோட ஊட்டிக்கு போலான்னு பேசிட்டு இருந்தோம். நீங்களும் குடும்பத்தோட வாங்களே. எனக்கும் ஊட்டிக்கு வரணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு தான் குடும்பம் இல்லாம ஆயிப்போச்சு. ஏன் மருமக இங்க வந்து உட்கார்ந்துட்டாடக்கா? நாங்க யார கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு வர்றது? எப்ப மானத்தனே, என் வீட்டு மருமவனே, எப்ப 2 நாளா உன் தங்கச்சிய கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வந்து விடுறேன்னு சொன்னியே, என்னாச்சு? அது அத்தை, அது வந்து இன்னும் அந்த 2வது நாள் முடியலையே. இது என்ன சாக்கா இல்லன்னா சோக்கா? உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி கறிவு போய் கிடக்குது, உனக்கு கடிச்சோக்கு கேக்குதாங்கும். இந்த நேரத்துல உனக்கு லூட்டி அடிக்கிறதுக்கு ஊட்டி கேக்குதாங்க. ஊட்டி அம்மா, நான் திவ்யா கிட்ட பேசி பார்த்தேம்மா. இவ மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு எங்க கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. வேற என்ன இருக்கும்? எல்லாம் திமிரு. இந்த பாருடி, உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிருவ போல இருக்கு. இது பாரு சுந்தரி, என் பொண்ணு வாழ வேண்டியவ. அவளை நாசமா போ அது இதுன்னு சாபம் கொடுக்காதம்மா. இந்த பாருங்க, நீ நானாவது சும்மா வாய்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே நீங்க தான் அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. போதும், நிறுத்துங்க அத்தை. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டுதலுமா, வேண்டுதல். ஏண்டி, நானா நடையா வந்து உன்னை கூட்டிட்டு இருக்கிறது உனக்கு டிஸ்டர்பா தெரியுதோ? ஆமா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. வரமாட்டேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? உன் மனசுல அப்படி நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கா? வரமாட்டேன்னா வரமாட்டேன், அவ்வளவுதான். திவ்யா, டேய் இத பாரு திவ்யா, நீ பேசுறது தப்பு. ஏமா, உனக்கு என்ன என்னைய பார்த்தா வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியுதா? உன் பின்னாடி அலைஞ்சு தலையறதுக்கு இன்னைக்கு 2ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? என்ன தெரியணும் இப்போன்னு கேக்குறேன். இந்த பாரு, மரியாதையா உன் வாழை சுருட்டிட்டு என் பிள்ளையோட வந்து குடும்பம் நடத்துற வழிய பாரு. இல்ல, முடியாது. என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொன்னீனா என்னடி அர்த்தம்? உங்க புள்ள கூட வாழ எனக்கு பிடிக்கல. என்னம்மா பேசுற? திவ்யா, என்ன திவ்யா பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்சம் சும்மா இருங்க நீ. நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா அந்த ராஜா கூட வாழவே பிடிக்கல. உன் பிள்ளை கூட வாழ பிடிக்கலனா அவனை எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவன் கையால எதுக்கு தாலியை கட்டிக்கிட்ட? யாரு? நானா உங்க புள்ளைய கல்யாணம் பண்ண? ஏய் ஏய் ஏய், சுமாருமா. என்னடி இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப பேசி என்னடி பிரயோஜனம்? உனக்கு கவிதா அண்ணனோட தான் நிச்சயம் பண்ணோம். அந்த முகூர்த்த நேரத்துல அவன் வர வேண்டிய பிளைட் வராம போயிடுச்சு. அந்த முகூர்த்தத்துல உன் கழுத்துல தாலி ஏறலன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு தாலி ஏறாதுன்னு சொல்லிட்டு உன் ஜாதகத்துல எழுதி வச்சிருக்கு திவ்யா. அந்த நேரத்துல அங்க இருந்த ராஜாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சான். எல்லாம் விதிமா, விதி. அதெல்லாம் விதி இல்லம்மா, இந்த சுந்தரி அத்தை செஞ்ச சாதி. என்ன திவ்யா நீ? ஆமாமா, கவிதாவோட அண்ணன் வந்த ஃளைட் இங்க நேரத்துக்கு தான் வந்தது. அவரும் கோயிலுக்கு கிளம்பி வந்துகிட்டு தான் இருந்தாரு. அப்போ வர வழியில காரை மடக்கி இவங்களும் இவங்க தம்பியும் மாப்பிளைய கடத்திட்டாங்க. என்னது, கடத்திட்டாங்களா? அண்ணி, நான் அடுப்புல பாலை வச்சுட்டு வந்தேன், இறக்கி வைக்க மறந்துட்டேன். நான் போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன். நில்லுங்க, எங்க ஓடுறீங்க?
நான் ஏன் இங்க வர மாட்டேங்கிறேன், உங்க புள்ள கூட வாழ மாட்டேன்னு உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப நின்னு கேட்டுட்டு போங்க. ஏன் ஓடுறீங்க? சதி பண்ணி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இப்போ வா என் புள்ள கூட குடும்பம் நடத்துன்னு சொன்னா நான் எப்படி வருவேன்? நான் யாரையும் கடத்தல. பாக்க போனா அந்த மாப்பிள்ளை பையன் மூஞ்ச கூட நான் பார்த்தது இல்ல. அரிசி கோணிய போட்டு முகத்தை மூடி வச்சுட்டா எப்படி முகத்தை பாப்பீங்க? இல்ல, சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நீங்க மாப்பிள்ளைய கடத்தல, அரிசி கோணில போட்டு அவரை அடைச்சு வைக்கல, நைசா உங்க பையன் ராஜாவை கோயிலுக்கு வர வச்சு அவனை வச்சு என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல. சத்தியம் பண்ணி சொல்லுங்க. திவ்யா, அபாண்டமா அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாதுமா. அம்மா, நான் ஒண்ணு அபாண்டமா உங்க மேல பழிய போடல. அந்த கவிதாவோட அண்ணன் ஆகாஷ் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு. என்ன ஒரு நாள் ரோட்ல சந்திச்சு எல்லா கதையும் சொல்லிட்டாரு.